தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாளை 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, மழை குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, வானிலை ஆய்வு மையம் அடுத்த 7 தினங்களுக்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 6ஆம் தேதி, அதாவது இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினம் தமிழகத்திலும் ஓரிரு இடத்தில், அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 8ஆம் தேதி அதே போல நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதற்கு பிறகு 9ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, சென்னைக்கும் மிதமான மழை என்ற அறிவிப்பு மக்களை சற்றே ஆறுதல் படுத்தும் என எதிர்பார்க்கலாம். நன்றி தமிழரசி.